ஹாலிவுட்ல வெளியான முதல் ஜாம்பி திரைப்படமான ஒயிட் ஜாம்பில இருந்து தமிழ்ல வெளியான மிருதன் வரைக்கும் ஏகப்பட்ட படத்துல நம்மள ஜாம்பிஸை கட்டி பயப்பட வச்சிருக்காங்க. அந்த ஜாம்பிஸை பத்தி சில அறியாத தகவல்களை தான் இந்த 5 மினிட் வீடியோல நாம பார்க்க போறோம். முதலா ஜாம்பிங்கிற வார்த்தை ஹைதியை சேர்ந்த நாட்டுப்புற கதைகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த கதைகளின்படி பிளாக் மேஜிக் மூலமா இறந்தவர்களை உயிர் பெற வைக்கலாம்னு, அப்படி உயிர் பெற்றவங்க தான் ஜாம்பிஸ்னு சொல்லப்படுது. பிளாக் மேஜிக் மூலமா மட்டும் இல்லாம ஜாம்பிஸ் வைரஸ் மூலமாவும் அட்டாமிக் வேஸ்டேஜ் மூலமாவும் உருவாகுதுன்னு சொல்லப்படுது. ஜாம்பி அப்போகலிப்ஸ் பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது மூவிஸ்ல காட்டுற மாதிரி பெருசா எதுவும் நடக்கலனாலும் சின்ன அளவுல ஏற்பட்டிருக்கிறதாவும் அதுக்கு சில இன்சிடென்ட்ஸை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. புளோரிடாவை சேர்ந்த கீ வெஸ்ட் தீவுல 1935ஆம் ஆண்டு ஒரு பெரிய சூறாவளி ஏற்பட்டிருக்கு. அந்த சூறாவளியால வெளியுலக தொடர்பு முற்றிலுமா அருந்து போன நிலையில கீ வெஸ்ட் தீவுல ஒரு மர்ம நோய் பரவ ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இந்த நோயை கண்டுக்காத அந்த தீவு மக்கள் போக போக அந்த நோயோட தீவிரத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. சுமார் ஒரு வாரத்துக்கு அப்புறமா மீட்பு படையினர் இந்த தீவுக்கு வரும்போது தீவுல இருந்தவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறி இருந்தாங்க. இதனால இந்த தீவுல இருந்த சுமார் 2000 பேரையும் மீட்பு படையினர் கொண்டுட்டாங்க. இந்த தீவு மூலமா மேலும் ஆபத்து வராம தடுக்கிறதுக்காக இந்த தீவை தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிச்சாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் சிவில் வார் டைம்லயும் நடந்ததா சொல்றாங்க. இந்த தகவலின்படி சிவில் வார் நடந்துட்டு இருந்தப்ப மிசிசிப்பி நதியோட ஆதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காக விக்ஸ்பர்க்ங்கிற இடத்துல ராணுவத்தை சேர்ந்த 3200 பேர் தங்கி இருந்திருக்காங்க. கீ வெஸ்ட்ல பரவன மர்ம காய்ச்சல் மாதிரியே விக்ஸ்பர்க்லயும் ஒரு மர்ம காய்ச்சல் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதனால மக்கள் வெறி பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இப்படி வெறி பிடிச்சவங்கள ராணுவத்தினர் விளையாட்டா சுட்டு கொண்டாலும் போக போக இதோட தீவிரத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி உணர ஆரம்பிச்சோம் அவங்க கிட்ட போதிய ஆயுத கையிருப்பு இல்லாததுனால அவங்களும் ஜாம்பிகளால தாக்கப்பட்டாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு ராணுவத்தினர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வராததுனால மீட்பு படையினர் இங்க வந்து சோதனை செஞ்சிருக்காங்க. அப்படி மீட்பு படையினர் வந்து சோதனை செய்யும் போது மக்கள் மட்டுமில்லாம ராணுவத்தை சேர்ந்த பலரும் ஜாம்பிகளா மாறினது கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களோட ஜாம்பிகளா மாறின அந்த ராணுவத்தினரையும் மீட்பு படையினர் சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த 2 தகவல்களை விடவும் ஆச்சரியமான தகவல் என்னன்னா, 2ஆம் உலகப் போர் சமயத்துல ஹிட்லர் ஜாம்பி பத்தி தீவிரமா ஆராய்ச்சி செய்ய சொன்னதாகவும் இதனால இறந்து போன தன்னோட வீரர்களை வச்சு ஜாம்பி படையை உருவாக்க நினைச்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆனா அதுக்கு சரியான கால சூழ்நிலை அமையாததுனால அவரோட கனவு கனவாவே போயிருச்சு. 1980 வரைக்கும் ஜாம்பிஸ் ஒரு கட்டுக்கதை தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா வேட் டேவிஸ்ங்கிறவரு ஹைதி நாட்டுல செஞ்ச ஆராய்ச்சியப்ப பிளாக் மேஜிக்ல யூஸ் பண்ற ஜாம்பி பவுடர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. இதை மேலும் ஆராய்ச்சி பண்றப்ப நியூரோடாக்ஸிங்கிற மனிதனோட நரம்பியல் அமைப்பை தாக்கி சேதப்படுத்தக்கூடிய கடுமையான விஷயம் அதுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பவுடரை யூஸ் பண்றது மூலியமா மனிதனோட மூளை செல்கள் மனிதத்தன்மை இழந்து வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்க வைக்கும். இந்த கண்டுபிடிப்பதுக்கு அப்புறமா தான் ஜாம்பிக்களை உண்மையாவே உருவாக்க முடியும்னு உலகத்துல இருக்கிற பலரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஜாம்பி அப்போகலிப்ஸ் பத்தி ஏகப்பட்ட நாவல்ஸ் பல்வேறு நாடுகளில் வெளிவந்திருந்தாலும் அதுல குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு நாவல் வேர்ல்ட் வார் Z. இதை எழுதின மேக்ஸ் ப்ரூக்ஸ் உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் இதை எழுதினார்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த நாவலை அடிப்படையா வச்சு 2014ஆம் ஆண்டு வெளிவந்த வேர்ல்ட் வார் Z உலக லெவல்ல ஹிட் ஆச்சு. இந்த படத்துல காட்டுற முறையே ஜாம்பி அப்போகலிப்ஸ் கண்டிப்பா ஏற்படும்னு பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் நம்புறாங்க. அப்படி அந்த ஜாம்பி அப்போகலிப்ஸ் ஏற்படுற காலத்துல தங்களை தற்காத்துக்குள்ள பல்வேறு வகையான ஆயுதங்களையும் அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜாம்பி அப்போகலிப்ஸ் நம்புற மக்கள் இதுக்கு வேறொரு காரணமும் சொல்றாங்க. உலக அளவுல வேர்ல்ட் வார் 3 ஏற்பட்டா கண்டிப்பா அது பயோவாரா தான் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது அது ஏன் ஜாம்பிக்களை மையப்படுத்தின வாரா இருக்கக்கூடாதுங்கிறது தான் பல்வேறு மக்களோட வாதமா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் எந்த நாட்டோட அரசாங்கமும் தான் ஜாம்பி ஆராய்ச்சியில ஈடுபட்டு வர்றத இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவே இல்லை. அப்படி அதிகாரப்பூர்வமா அறிவிக்காத பட்சத்துல ஜாம்பிக்களை பத்தி எந்த ஒரு செய்தி வெளிவந்தாலும் அது கட்டுக்கதையா தான் நம்பப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.